பிராந்தி கிடக்குது. ஓ தளபதி பராத்தா எதுக்கு வந்திருக்கோம்? கூத்தாட வந்திருக்கோம். கூத்தாட வந்தோம்னா ஏதாவது சொல்லிதான் ஆகணும். ஏன் தளபதிக்கு பராத்தர சொல்லி பார்ப்போம். தளபதி அந்த கம்பெனி வீட்டுல இருக்கணும். நல்ல தளபதி தான் நம்மள குழந்தை எங்க வீட்டு இருக்கு. எந்த வழியிலும் விடாது. ஆமா ஆமா யாருன்னு ஒண்ணு வந்தா எந்த வழியிலும் விடாது. எப்ப மரத்தடி உச்சில நின்று விளையாடும் மாரியம்மா மக்கள் வேதனை ஏற்று சோதனை செய்து வந்து விளையாடம்மா வந்து விளையாடம்மா தண்ணி எடுக்க நிறுத்த மாட்டீங்களா? நாங்க அம்பாலே அறவே மறந்தாலும் மறப்போம். ஆனா தண்ணி எடுக்கிற வேலையை மறக்க மாட்டோம். என்னடா இங்க வா. மாமா அம்பாலே அறவே மறந்தாலும் மறப்போம். ஆமா தண்ணி எடுக்கிற வேலையை மறக்க முடியாது. என்ன தண்ணி? என்னடா தண்ணி? பச்சை தண்ணி. அடிக்கிட்டு போடு தண்ணி. போ. அப்படி இருக்கும்படியான பாமாலைய புகழ்மாலைய பட வேண்டும். சிறுஞ்சிறப்போடு பாடினா என் ஆசீர்வாதம் பெற்று நீடுழி காலமும் நீ வாழ வேண்டும். எல்லா எரி என்பது வளர்ப்பெற இப்படிதான் இருப்பு என்பது தேவைப்பெற. நல்லா இருந்தா சொல்றேன். அப்புறம் என்ன வளர்ப்பெறதான்? அதான் சொல்றேன் நானு. குறையல் கிடையாது. என் ஆசீர்வாதம் உனக்கு என்று உண்டு. மாசத்துல நேரடா ஆத்தால நினைச்சா குறை வராது உனக்கு. எங்க போய் கொஞ்ச அம்மான்னு சொன்னா சொம்பு நிறைய தண்ணி வந்தாலும் வரும், கூழ் வந்தாலும் தட்டு நிறைய சோறு வந்தாலும் வரும். சிவசிவான்னு சொன்னா எவனும் மதிக்க மாட்டான். பெரிய ஆலயம் சொல்லுவேன். வாழ்த்துல பவாதாரத்தையும் நடக்கும். டப்பா தட்டு ஆளு இல்ல உனக்கு. கோயில்ல புழுக்குதான் அண்ணாந்து பார்த்தா தலைப்பாத்திரி ஒண்ணு. என் புராணம் பெரிய புராணம். பெரிய புராணம் மக்கி போனா குப்பையில தான் போடலாம். ஒண்ணுக்கு இறச்சி போலாம் பொம்னாட்டி. உனக்கு யாரு அடியார்கள்? நாங்க பேரு அப்பரர், சுந்தரர், திருஞான சம்பந்தம், மாணிக்க வாசகர். அது இளச்சவள பொம்னாட்டி. அவங்களுக்கு 4 பேர் என்ன முன்ன சொல்லி ஓடி அந்த பார்வதிக்கு பாசன்னு உனக்கு 4 பேர் தாதி, இவனுக்கு 4 பேர் கட்டையம், ஒட்டியம், குட்டியம், நெட்டியம். ஆமா எனக்கு அடியாள் பரவாயில்லையா? நீனும் வச்சிருக்காட்டுக்கு அடியாள் அந்த ஊர்ல சேர்ப்பால வாங்கலாடா. அடியாள் டெம்பிள் தான் ஊர்ல வாங்குறானோ. ஐயோ என் ஃப்ரெண்ட் வா
கண்டவெல்லாம் கூட்ட கூடாத சும்மா இருக்க மாட்டான் நெல்லியா இருக்கணும் கெடுக்க வச்சுதே பிறண்டு தான் என்னன்னா அது போல அவனை கூட கூட்டம் வச்சுக்காத மாட்டான் கூத்தாடி போனோமா போனோமா தூங்கணுமா எழுந்தமா குளிச்சமா கூத்துக்கு வந்தோமா 10 ரூபாய் சம்பாரிச்சமா பொண்டாட்டி கொடுத்தோமா அப்படின்னு இருக்கணும் அதான் குடும்பம் இல்லைன்னு சொன்னா அது துரத்திரம் ஆயிடும் இவன் கூட கூடவே மாட்டான் என்னையும் பிச்சை கூட்டுவான் அப்படி இருக்க முடியாதப்பா உன்னை பாக்கின்ற போது ஒரு இரு நேத்திரங்களாலே எப்படி தோட்டம் உலகமே தெரியும் உனக்கு எப்படி தெரியுது உமா பார்வதினே தெரியுது அம்மையப்பன் வாழ்வதோ கைலாயம் ஆண்டிகளுக்கு கோபரோதோ அநியாயம் ஆண்டினா யாரு 10 வீட்டு சோறு 10 காணி 4 மோட்டர் உள்ள ஆண்டி 10 வீட்டு சோறு ஒரு வீட்டு தின்ன அவனுக்கு வர கோபம் கம்பத்துக்காரனுக்கு வராது என்ன கோபம் வரும் பிச்சை வாங்கினா போவான் ஒரு வீட்டுல இன்னைக்கு இல்லப்பா போய் வான்னு சொல்லுவாங்க 4 வீட தாண்டி வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட வக்கீல் இந்த கம்மி அடிக்கு எந்த கம்மி அடிக்கு அந்த கம்மி அடிக்கு பிச்சைக்காரனுக்கு போறது போட இந்த வாங்காடுற கூத்தாடில அவனை சாப்பிட்டு வந்து நம்மளை போட்டு மேட்டை முடிச்சிருவானோ ஐயோ வாணா நம்ம ஆளுல காட்டிக்கலாம் ஊர்காரங்களை காட்டக்கூடாது அவளை காட்டலாம் போட்டு கூத்தாடி தான் கொஞ்சாதவனும் நினைச்சுக்காத நீ இப்படி விட மாட்டேன் இப்படி கொண்டு வரோம் இப்படி கொண்டு விடுவாரோம் அடி பிடிச்சிடும் என்ன மானகட்டக்காரி ஓடாட்டம் அப்படி விடுச்சு நானு என்ன நான் சொன்னேன் அப்படி இருக்கபடியான ஏன் அந்த ஆண்டிக்கு போவது 4 கூட தாண்டி வந்து இந்த வார்த்தை கேக்குறான்னு இதே கம்பத்துக்காரன் கேட்டா அவன் சம்பத்தல்ல என்ன ஆகுது அப்படின்னு அவன் பெசா இருப்பான் பாரு ஊர்ல தலைவர் அவங்க பெசா தான் இருப்பாங்க ஓட்டு போட்டுப்பான் குடிச்சு வருவான் தலைவர் வந்தோடய வருவாரு அதுக்காக ஓட்டு போடுவான் உனக்கு ஓட்டு போடுறேன்னா எனக்கு பிடிச்சிருமா தலைவர் என்ன செய்வார் நல்லவரா இருந்தா இந்த கம்மியாடி குடி அடையாளம் பொறுத்துக்குன்னு போனாருன்னா அதான் நல்லவங்களுக்கு அடையாளம் நல்லவங்களுக்கு அடையாளம் சொல்லாத பொண்ணும் அதே போல அம்மையப்பன் வாழ்வதோ கைலாயம் ஆண்டிகளுக்கு கோவருதோ அநியாயம் ஒரு ஆண்டிக்கு ஆண்டி ஆண்டின்னு சொல்றாங்க இவ்வளவு நகரத்தெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க ஆண்டி என்றே யாரு குண்டா குடிச்ச உண்டா படுக்க பாய் உண்டா சூத்துக்கு துணி உண்டா வவுத்துக்கு துணி உண்டா தலைக்கு எண்ணெய் உண்டா கூவ கோழி உண்டா கொலைக்க நாய் உண்டா எது இல்லாத வித்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டே அம்மா நானு பட்டா இல்லாத புறம்போக்கு யாரு என் வீட்டுக்காரங்க பட்டா இல்லாத புறம்போக்கு கொஞ்சாடா ஏய் ஊர்ல எல்லாத்துக்கும் நிலத்துக்கு பட்டா இருக்கும் சுடுகாட்டுக்கு எதிரா பட்டா கம்பி சுடுகாட்டுக்கு அந்த சுடுகாட்டுல கூட பண்ற ஆளு எங்க வீட்டுக்காரங்க தான் பட்டா ஐயா புறம்போக்குன்னு இதுதான் ஏது அப்படின்னு கேக்குறேன் இந்த வித்தோட கிட்ட ஏதுரா மோடம் கூட போட்டு காட்ட மூக்குத்தில அதை வித்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு இருப்பதும் சுடுகாடு ஏறுவதும் காலமாடு எடுப்பதும் திருவோடு பூசுவதும் வெந்நீர் போற்றுவதும் புளிதோடு யார தோல் புளிதோல் மேல போத்துறாங்க வெய்ய அடிச்சாலும் நாத்தம் மறுபடி நாத்தம் ஒம்னி அடியாச்சு ஆம்பளை இருந்தாலும் பந்த பாசல ஒரு ஆசை பாசல கிட்ட போக முடியல அம்மா 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 அடிக்குது நாத்தம் எடுக்குது பாந்தி தான் வருதா ஒரு கோட்டை கேட்டு உள்ள போய் பொம்மை அடி போட்டு என்ன பாண்டிச்சேரி போய் பாரா சாராகல்ல கலக்குற பொம்பளை அவளை போய் நம்ம அவளை கண்டா பரவாயில்ல போ ஆண்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க நீங்க அண்ணா குண்டிய போய் பாக்கணுமா அண்ணா கோழிக்குது சொல்லி ஏதாவது சொல்லி போயிட்டா அவன் சும்மா தொலையா உங்க அண்ணி குட்டில பாக்கணுமா எங்க அண்ணி
வச்சு சூர்யா போ கொஞ்சம் சாந்தமா தான் இருக்க நீ போ அது என்ன எனக்கு கல்யாணமா ஆகல தெரியும் எனக்கு கல்யாணம் ஆகல கை கட்டி கல்யாணம் தான் வைப்பா. நான் கொஞ்சம் பிடிச்சா தானே யாருக்கு பண்ணான் அவன் ஒட்டி தருவே அடி அங்க யூஸ் பண்ணுவேன் ரெண்டு பேரும் என் பசங்க தான் அவன் தான் உன் பையன் அவன் உன் அண்ணன் பையன் அண்ணன் போனா அவன் பண்ணதையா அப்படி இருக்க முடியாத பரம்பரை கல்யாணம் கொஞ்சம் எல்லாரும் போய் உண்டா ஏமி தோட்டு நீ என்ன கோச்சுக்கிற என்ன கோமரம் நீ நல்ல கையா ரத்தம் வர கையா நீ சாகரம் தான் வருதா அங்க எங்க கூடுறாங்க சொல்லி கூட வந்தாலுகிட்ட ஐயோ வெறி கொண்ட ஐடியா அம்மா என் கூடுறாங்க நாயா ஆமாண்டா பெருமான் சிறந்த கிளத்துக்கு வயற கடவுளா உருமாறி போனார் நாய் தான் என் கூடுறாங்க ஒரு நேரம் நெல்லா இருக்கும் ஒரு நெல் பாரு நெல்லவன் வருவான் நெல்லம் வரக்கூடாது லொல் 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 புடுங்கும் திருடம் வருவான் இப்ப ஜாதகம் மாதிரி பார்த்து நடக்கும் அதை போல நாய் என் கூடுறாங்க நாய கல்யாணம் பண்ணி ஒரு லோல் இல்லம்மா நாய கல்யாணம் பண்ணி கூடாது அது மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே குறை இல்லாது வெட்பாய் என் கையில எடுத்துக்க முடியாது சர்வேசம் திருமணம் செய்து சாவோடு பழக்கம் பவரிட்டும் யாருக்கும் தெரியாத மறைமுகமான வேதம் நான் கேட்பது வேதம் சிவனுக்கு வருவதோ கோபம் எனக்கு குடும்பதோ சாவம் அதுவே அம்மாவுக்கு பெருத்த லாபம் அவரு நீ கேக்குறது வேதம் அவர் கொடுக்கிற சாவம் அந்த சாவமே அவருக்கு லாபம்னா எப்படி அது நான் உலகத்திலே கோழி முந்தியா முட்டை முந்தியா அந்த கையில பரமனதான் கோழி தான் முந்தி கோழி தான் முந்தி அந்த கோழி முன்னே முட்டிலும் தானே கருதறிச்சு குஞ்சாகி கோழி என்று பெயர் அப்ப முட்டை முந்தி அந்த முட்டை ஒரு கோழி தான் இருக்க வேண்டும் கோழி முந்தி கோழி முட்டை தான் இருக்க வேண்டும் முட்டை கோழி தான் இருக்க வேண்டும் போமா மாமியா முந்தியா மருமகள் முந்தியா அப்படி விவரமா கேளு அப்படி விவரமா சொல்லு மாமியால கொண்டு வந்து இப்படி நிறுத்து மருமகளை கொண்டு வந்து இப்படி நிறுத்து நான் யாருக்கு பெருசா இருக்கணும் பக்கமா பெற்ற பையா மாமியார் பத்தி எடுத்து மருமகள் அவ பொண்ணமா பெற்ற கேட்டா ஐயோ பெரிய மாமியா மூத்தவள மருமகள் முந்தியா அப்படி கேளு மாமியா தான் பேருங்க அவங்க ஒரு மாமியா வந்து ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி மருமகளை கொண்டு வந்த பிறகு மாமியா மூத்தவ மானம் கட்டத அவளும் அந்த மாமியா இருக்காள ஏற்கனவே ஒரு மாமியாருக்கு மருமகள் வந்து பின்னால மாமியாரா இருக்க வேண்டும் அப்ப மருமக பின்னால மாமியாராக வேண்டும் மாமியா மருமகள் இருக்க வேண்டும் மருமக மாமியாராக வேண்டும் கதைய மூளைய குழப்புது மூளைய இதுதான் கைலாசல போது வாக்குவாதம் காரணமாகவே சிவபெருமா என்ன சபம் கொடுத்தா தெரியும் எனக்கு பெற வேண்டும் என்று ஓட்டநாடியா ஓடி வந்து நான் கையில எடுத்துட்டு இருந்தேன் சிவனா நான் அன்னைக்கு எனக்கு நாளா இருந்தோம் நம்ம போய் இருந்தோம் இந்த ஆளு ஒரு நாளாச்சு வந்து நம்மளை எட்டி பார்த்துப்பாங்க ஏன் பார்வதா நீ வீட்டுக்கு வான்னு கோவஞ்சா நெல்ல கொடுத்தாங்க என்ன செய்யணும் பொண்டாட்டி கோச்சு முட்டா என்ன செய்யணும் வா பார்வதா சாப்பிடுறி படுறி எங்க படுக்க சொல்றேன் கையில எடுத்துல சாப்பிடறது ஆகறத விட்டு இந்த படுக்க முடியா எடுத்து வருவீங்க இல்லம்மா கொஞ்சம் நீங்க படிச்சா ஆகலாம் என்னது ஆகலாம் சாப்பிடலாம் படுக்கலாம் ஏன் பெணாத்தி கிடக்குற சொல்லுங்க குழந்தை ஏன் கிடக்குற இல்லம்மா ஆகலாம் சாப்பிடலாம் படுக்கலாம் நம்ம வேலையை குடும்ப வேலையை பார்க்கலாம் ஏன் ஓ வேலை என்ன வேலை படி அளக்கிற வேலை ஏன் வேலை என்ன வேலை அந்த படி அதுக்கு ஜீவனங்கள் ஏன் சத்தி கொடுக்குற வேலை என் வேலை சத்தியில சாப்பிட முடியும் அள்ளி கொடுவோம் தண்ணி சொம்பரத்தை குடிக்க முடியும் இவ இல்லன்னா எதுவும் நடக்காது சத்தி இல்ல அந்த ஆள் என்ன நினைச்சுக்கிறான் ஒச கொஞ்சம் ஒரு சக்கால்த்தி மானகட்ட சக்கால்த்தி இவ திறமையில தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்களா நான் என்ன நினைச்சுக்க தெரியுமா ஓ ஒன்னோட நான் 50 பேரை பார்த்தவன் எத்தனை பேரா
இங்க போறேன் உலகம் போறேன் எல்லா எம்மா பேர் படிக்கிறாங்க எனக்கு எல்லா மக்களுக்கும் அருள் தரேன் எல்லா வரையும் பார்ப்பேன் யாரு குறை தீக்கிறோமோ பிள்ளை குறை தீக்கிறோம் அப்படின்னு போய் தீர்த்து அவங்க மன சாந்தப்படுத்தி வர்றேன் அம்மா பேர நான் பாத்துருப்பேன் நீ என்ன அந்த குட்டி பேச்சை கேட்டுக்கணும் கொஞ்சம் இட்டிச்சு இல்லம்மா எத்தனை பேரை நீ பாத்துப்ப அந்த கொங்க இருக்காத தலையில இல்ல கம்பு கெங்க அந்த சக்காத்தி திமிர்ல தான் அந்த ஆளு இறக்க மாட்டான் கீழே நான் முன்ன தாலி கட்டிக்கிட்டேம்மா நான் முன்ன வந்து ஆண்டு அனுபவிச்சு தின்னு மென்னு ஆமா ஆண்டு அனுபவிச்சு தின்னு மென்னு சப்பி கீழே ஓட மாட்டியா ஏனோ கண்ட்ராக்ட் கிளம்பிடுவேனோ